இனி இப்படிதான் ஆக்ரோஷமா இருக்க போதா? விஜயோட பயணம் இனி இப்படிதான் தெறிக்க போதா? இப்படிதான் பயணிக்க போறாரா? ஆமா. உண்மையிலேயே இன்னும் அதிகமாக அவருடைய கோபம் இருக்கும். ஓகே. இன்னும் அதிகமாக ஏன்னா அவருடைய உங்களையே விமர்சனங்கள் பார்த்து இருக்கும். பேசுங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், அங்க பேசுனதே பயங்கரமா இருந்துச்சு. அவருக்குள்ளார அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் சொன்ன மாரி தான், எங்களுக்கு பேச தெரியாதுன்னு இல்ல. அந்த மாதிரியான அரசியல் பேசக்கூடாதுன்னு நம்ம இருக்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியும். இப்போ வந்து நீங்க சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, மத்த கட்சியில திமுகவுடைய பேச்சாளர்கள் பேசுறது, இல்ல நாம் தமிழருடைய பேச்சாளர்கள் பேசுறது, இவங்கள போல எல்லாம் எங்களுக்கு பேச தெரியும். என்ன வேணா வந்து ஒருமையில பேச தெரியும். என்ன வேணா வார்த்தைகள் பயன்படுத்த தெரியும். என்ன வேணா வந்து இந்த மோனோ ஆக்டிங்லாம் எங்களுக்கும் பண்ண தெரியும். பட் அதெல்லாம் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ்னா எப்படி இருக்கணும்? ஒரு படிச்ச பசங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு பண்ண தெரியாமலாம் கிடையாது. எங்களால பண்ண முடியும். நம்ம சாதாரணமா பேசுறதுக்கே தலைவர் 3 நிமிஷம் பேசினாருன்றீங்க. 3 நிமிஷம் பேசுறதுக்கே 30 நாள் திமுக மேடை போட்டு அழுதுகிட்டு இருக்கு. 30 நாள் வந்து 30 அமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு எதிரா. கேட்டா வந்து எங்களுக்கு வந்து தாவேக்காலாம் ஒரு பொருட்டே இல்ல. புதுசா ஆரம்பிச்ச கட்சி. இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க? அப்புறம் ஏன் 30 வருஷம் ஃபுல்லா எங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே ஏன்? ஏன் அதிமுக பத்தி நீங்க பேசுறதே கிடையாது. ஓகே. நீங்க வந்து அறிவு திருவிழா நடத்தினாலும் எங்களை பத்தி தான் பேசுறீங்க. முதலமைச்சரோட பிறந்தநாள் விழா நடத்தினாலும் எங்களை பத்தி தான் பேசுறீங்க. எந்த விழா திமுக மாடியா இருந்தாலும் எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு திமுகவை பத்தி பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது. இல்ல நீங்க எதிரின்னு சொல்லிக்கக்கூடிய அதிமுகவை பத்தி பேசுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமா எங்களை பத்தி பேசுறீங்கன்னா உங்க நினைப்பெல்லாம் எங்க மேல தான் இருக்கு.